ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது க்ரெப் பேப்பரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான ரோஸ் ஃப்ளவர் பண்ணுறது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிற போகிறேன். ஸோ அதை பார்த்து அழகான ரோஸஸை நாங்களும் செய்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ரோஸ் ஃப்ளவர் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காட்டன் பட்ஸ். இது நார்மலாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது காட்டன் பட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிசர், அடுத்து க்ரெப் பேப்பர். இது நான் இந்த ஒரு ஷீட்ஸ் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் ஒரு ஷீட் இருக்கு. நெக்ஸ்ட் கம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அடுத்தது நான் அந்த ஒயிட் கலர் க்ரெப் பேப்பரில் ஒரு க்ரீன் கலர் சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நார்மல் ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு பெட்டல் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பெட்டலை பேஸை வச்சு ஒயிட் கலர் க்ரெப் பேப்பர் இருக்குது, அதில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொட்டன் பட் எடுத்துக்கிறோம். அந்த கொட்டன் பட்டில் ஒரு கோனரை ஒரு கோனரில் இருக்கிற அந்த பஞ்சை ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த சைடை கட் பண்ணிக்கொள்ளணும். இல்லைன்னா அந்த பஞ்சை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பஞ்சை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா சில கொட்டன் பட்ஸில் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் இது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு அந்த எடுத்துக்கிற க்ரீன் கலர் க்ரெப் பேப்பரில் 2 பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த 2 பீஸ் எப்படி இருக்கணும்னா, அகலம் குறைவாகவும் நீளம் கூடினதாகவும் இருக்கணும். ஸோ திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நான் இது 2யும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த பீசஸை பார்த்திங்கன்னா திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கி, நீளமாகவும் தின்னாகவும் இருக்கி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு கம்மை யூஸ் பண்ணி நாங்கள் இது 2யும் ஜாயின் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொள்ளணும். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஃப்ளட்டாக இருக்கிற காட்டன் பட்டில் சைடில் ஹாட் க்ளூ கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் க்ரெப் பேப்பரை நாங்கள் பேஸ்ட் பண்ணி கொள்கிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த காட்டன் பட்டில் நீளத்துக்கும் இந்த மாதிரி ஹாட் க்ளூ கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இதை ரெப் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெப் பண்ணி கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்டா, அந்த பஞ்சு இருக்கிற சைடில் ஹாட் க்ளூ மேலால் ஒரு திக் லேயராக நான் அப்ளை பண்ணுறேன். இது ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அந்த நடுவில் ஒரு மொட்டு வரக்குள்ள, இந்த மொட்டுக்கு தான் நாங்கள் இது செய்கிறோம். ஸோ அந்த மொட்டோட ஷேப்புக்கு இது வரணும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி திக்கான ஒரு லேயர் ஒன்று நான் மேலால் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ நாங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு இதை கட் பண்ணிக்கொள்ளணும். அந்த க்ரீன் கலர் க்ரெப் பேப்பரை கட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஒரு மொட்டு ஷேப் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, அந்த ஒயிட் கலர் கட் பண்ணி வச்சுக்கிற க்ரெப் பேப்பரில் அந்த மொட்டுன்னு நாங்கள் சொன்னோமே, ஒரு திக் லேயர் ஒன்று நாங்கள் அப்ளை பண்ணோம் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி, அந்த திக் லேயருக்கு மேலே அந்த ஒயிட் கலர் க்ரெப் பேப்பரை இந்த மாதிரி நாங்கள் பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் க்ரெப் பேப்பரை நல்லா மொட்டு ஷேப்புக்கு கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதோட கொஞ்சம் கம்மை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த க்ரெப் பேப்பரை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும், ஏன்னா இந்த பேப்பரோட கலர் வந்து படும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி இதாகிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த நாங்கள் பெட்டல் கட் பண்ணி வச்சுக்கணும், அதில் ஒரு பெட்டல் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் ஒட்டிக்கொள்ளணும். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் கலர் பட்டிக்கு க்ரீன் கலர். ஸோ கொஞ்சம் தான் நாங்கள் கம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி எங்களுக்கு தேவையான இடத்துல வச்சு இந்த மாதிரி நாங்கள் பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். எங்களுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மற்ற பெட்டல்ஸையும் வந்து நாங்கள் கம்மை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். இந்த பெட்டல்ஸை பேஸ்ட் பண்ணக்குள்ள அடுக்கடுக்காக பேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுக்குகள் வர மாதிரி நாங்கள் இதை பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி நாங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, க்ரீன் கலர் க்ரெப் பேப்பர் டீஷர்ட் எடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு ஷேப் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இதை வந்து 4 மடித்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது 4 பூக்கு வந்து ஃப்ளவர்ஸ்க்கு இது வந்து யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை சுற்றி நாங்கள் பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி கொஞ்சம் கம் யூஸ் பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, கொட்டன் பட் வந்து ரெப் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் ஒன்று எடுத்துருந்தோம். அதே மாதிரி ஒரு பீஸ் ஒன்று எடுத்து அந்த கீழே விளங்குற ஒயிட் கலர் டிஷ்யூவை வந்து மறைக்கிற மாதிரி அதை வந்து நாங்கள் ரெப் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி ரெப் பண்ணி கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, டிஷ்யூ இல்லை, பேப்பர். அந்த பேப்பரை மறைக்கிறதுக்கு மாதிரி ஒட்டி கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரெப் பேப்பரை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு அழகான ஒயிட் க்ராஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.